நிரோஷா கோகுல் அண்ட் அஸ்வின் அண்ட் யமுனா. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த படத்தில் ஒரு முக்கியமான தூணாக இருந்திருக்காங்க. இந்த படம் உருவான இடைப்பட்ட ஒரு 3 வருஷத்தில். இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த படத்துக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டது. நாங்கள் லைவாக ஒரு லொக்கேஷனை ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். பட் அந்த லொக்கேஷன் எங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கிறப்போ ஓகே செட் வந்து நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பட்ஜெட் எதையும் யோசிக்காமல் ஓகே அப்ரூவ்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம். எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், லைட்ஸ் ஆகட்டும், ஸோ என்னென்ன விஷயங்கள் எல்லாமே தேவைப்படுதோ எதையுமே வந்துட்டு அந்த பட்ஜெட்ன்ற ஒரு விஷயத்தை யோசிக்காமல் ஸோ இந்த படத்துக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு டெரைன் வந்து ஒரு கஷ்டமான ஒரு டெரைன். இது ஈஸியாக வந்து எந்த ஒரு விஷயமும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்துட்டு உங்களை எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியப்படுத்தும். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் August 2 தியேட்டரில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன படத்துக்கு உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் அந்த ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் முஜீப் சார் அண்ட் விக்னேஷ் செல்வராஜன், கடைசியாக என்னோட டைரக்டர் ராமச்சந்திரன், எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்தபடியாக பேச்சு படத்தின் எடிட்டர் இக்னேஷியஸ் அஸ்வின் அவர்களை. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்துட்டு நான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ராமோட சேர்ந்து நாங்கள் 2 பேரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருந்தோம். இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கோகுலுக்கும் ராமுக்கும் நன்றி. படத்தை தியேட்டர்ல 2 ஆகஸ்ட் பாருங்க. தேங்க்ஸ். Hey, hi, எல்லாத்துக்கும் வணக்கம். குட் ஈவினிங் ஆல். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ கேமரா எங்களை ஷூட் பண்றது நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரபஞ்சத்துக்கு நன்றி. அண்ட் என்டையர் டீம். எனக்கு வந்து சீரியஸ்லி எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, டக்குனு கூப்பிட்டுட்டாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து ஒரு திரைப்படங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணுது. நம்ம ஒரு மைனாவாகட்டும், இல்ல வந்து ஒரு பீஸா மாதிரியான ஒரு படமாகட்டும், ஒரு சின்ன இந்த மாதிரி சக்சஸ் ஆன பிலிம்ஸ் எல்லாத்தையும் நம்ம திரும்பி போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க யார் யாரெல்லாம் சேர்ந்து அந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நம்ம நினைச்சா நண்பர்கள் சேர்ந்து நண்பர்களுக்காக அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ் ஆயிருக்கு. இவன் நம்ம ஹீரோடா, இவன் நம்ம டைரக்டர், இவன் நம்ம ப்ரொடியூசர், இவன் நம்ம கேமராமேன், எல்லாருமே ஒன்னா ஜெயிக்கணும் அப்படின்ற படங்கள் தான் ஜெயிச்சிருக்கு. அந்த வரிசையில பேச்சு வந்து நிக்குங்க. எப்படின்னா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு யாரு, அவன் பேரை சொல்லு, நான் வந்து உன்னை பத்தி நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. நான் டெஃபினட்டா நான் வந்து மார்த்தட்டி சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து கோகுல் பினாய், என்னோட ஃப்ரெண்டு வந்து ராம் சார் என்னோட ஃப்ரெண்டு வந்து பாலசரவணன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்ரிபடி இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து ஹோல் ஹார்ட்டடா, இது வந்து ஒரு சின்ன படம் சொல்றாரு, சின்ன படம்ன்றது இங்க எதுவுமே கிடையாது. ஹோல் ஹார்ட்டடா ஒர்க் பண்றது வந்து அந்த பெரிய மனசு, அந்த பெரிய மனசோட எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஏற்காடுல வந்து ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு நிறைய நாள் போச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 நாள் இருந்தேன். அமேசிங்கா இருந்தது. அந்த டீம் ஒர்க் வந்து சூப்பர்பா இருந்தது. நான் உண்மையாவே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்துல, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நான் கண்டிப்பா இருந்தே ஆகணும்னு சொல்லி தான் கேட்டு இது பண்ணேன். அண்ட் தேங்க்ஸ், ஐ ஏர்ன்ட் சோ மச் ஆஃப் பீப்புள் ஓவர் ஹியர். அண்ட் எல்லாத்துக்குமே நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை தவிர எனக்கு ஆம்லேட் மட்டும் வரல. அண்ட் என்டையர் டீம். இப்போ ராம் பிரதரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா எனக்கு தெரியும். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கருங்க. முடிந்தால் முடியாதது எதுவுமே இல்லை, முயற்சி செஞ்சா எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகாதுன்றதுக்கு அவர் முழு முதற் காரணம். ஏன்னா இஸ் அ ஃபேமிலி மேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒரு பேங்க்ல ஒரு இடத்துல நல்ல சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இந்த சினிமான்றது எல்லாத்துக்குமே வந்து இருக்கும், மனசுக்குள்ள இருக்கும். ஆனா போகணுன்ற ஆசை வந்து எல்லாத்துக்குமே ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டோம். ஐயோ நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு, நம்ம பார்த்து பண்ணணுமே, நம்ம இப்படி போயிட்டு நம்ம ஃபேமிலி யாரு பார்த்துப்பா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எல்லாரும் மனசுலயும் வந்து நிறைய நல்ல கலைஞர்கள் வந்து ஃப்ரண்ட்ல வரல. பட் இவருக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து நீ போ, உன்னோட விஷயத்த நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அவங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். டெஃபினட்டா கொடுக்கணும். நீங்களாம் சேர்ந்து கொடுக்கலாம் ப்ளீஸ், எனக்காக கொடுங்க.
அதுக்கப்புறமா சின்ன சின்னதா ஆட் எல்லாம் பண்ணி 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னடா பண்றதுன்னு தெரியாத இருக்கிறப்ப டைம்ல தான் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிருக்க எத்தனை பேர் சொல்றாங்களே, விஜய் ப்ரோ, கோகுல் ப்ரோ, இவங்க சொல்றாங்க, இவங்க எல்லாருமே அவருக்கு வந்து ஜூனியர்ஸ். அவங்க அண்ணனுக்காக பண்ணிருக்காங்க. தம்பியோடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, எல்லா தம்பிங்களும் சேர்ந்து அண்ணனுக்கு ஒரு படம் பண்ணிருக்காங்க. சோ அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான். இந்த படத்துல நீங்க வந்து மினிட் டு மினிட் வந்து உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், மினிட் டு மினிட் வந்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அதை நான் 100% நான் சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமா இது நண்பர்களா சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு படைப்பு. அதுக்கு நீங்க 100% நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார், விருஸ் ப்ரொடக்ஷன் சார்பா நீங்க ரிலீஸ் பண்றீங்க, உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல கலைஞர்களை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் சார் இன் ஃபியூச்சர். அண்ட் தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நான் வந்து டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எடுத்த ஒரு ஹாரர் ஃபிலிம். கண்டிப்பாக நீங்களாம் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணலாம். அண்ட் ஆகஸ்ட் 2 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ பேசினவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் தான் நானும் சொல்ல போகிறேன். நண்பர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ முதல் தேங்க்ஸ் நான் கோகுலுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஆட் ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு அப்பப்போ சேலமில் ஏதாவது ஷூட் இருந்ததுன்னா ஷூட் முடிச்சுட்டு ஏற்காடு போவோம். ஏற்காடு போயிட்டு ஒரு 2 நாள் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இடங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னப்போ தான் கோகுல் ஒரு ஆஃப்டர்நூன் சாதாரண ஒரு கேஷுவல் டிஸ்கஷனில் ஆரம்பிச்சது. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணீங்களே, அந்த மாதிரி ஒரு கதை இருந்ததுன்னா நம்ம ஒரு படம் பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஸ்டார்ட் ஆன ஒரு ஆஃப்டர்நூன் டிஸ்கஷன் தான் இன்னைக்கு பேச்சியா இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து நின்றுருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சி அப்படின்னு ஒரு பக்க கதையாக எழுதின என்னுடைய நண்பர் வசந்த், நானும் அவரும் சேர்ந்து தான் அந்த படத்தை எழுதியிருக்கோம் ஸ்டோரி. அவர் ஒரு பக்க கதையா எடுத்ததை ஸ்கிரீன் பிளேவா மாத்தி ஒரு ஷார்ட் பிலிம் நான் பண்ணேன். ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அது இன்னைக்கு இவ்வளவு பெரிய படமா வந்து நின்றுட்டு இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அடித்தளம் அமைச்சு கொடுத்த கோகுலுக்கு மிகப்பெரிய நன்றி, ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு. தென் இந்த படத்துக்கு வேண்டி ஒரு படம், ஒரு புதுமுக இயக்குனர், ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ற டைரக்டர் அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. இப்ப நீங்க இங்க இருக்கிற பிரஸ் பீப்புள் எல்லாருமே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி புதுமுக இயக்குனர்கள் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் புதுசா எதுவும் சொல்ல போறது இல்லை. எஸ், எல்லாரும் கோ த்ரூ பண்ண எல்லா ஸ்ட்ரகிளும் முடிச்சுதான் பேச்சு அப்படிங்கிறது வந்து லைட்டுக்கு வந்திருக்கு. அது இன்னைக்கு வெளியில கொண்டு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு பேச்சு வந்து அது சினிமா வந்து தனக்கு தேவையானதை வந்து கேட்டு வாங்கிக்கும்னு சொல்ற மாதிரி பேச்சு வந்து இன்னைக்கு இன்னொரு டீமை உள்ள கொண்டு வந்து எங்களோட பேச்சு ஆகஸ்ட் 2 வெளியில வர்றதுக்கு மிகப்பெரிய துணையா வீரஸ்ல இருந்து முஜீப் சார் அண்ட் டீம் ஹஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். தேங்க்யூ சோ மச். அண்ட் என்னோட டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பத்தி நான் சொல்லியே ஆகணும். என்னோட டிஓபி பார்த்தி பேசும்போது சொன்னார் என்ன மாதிரியான ஒரு டெரெயின்ல ஷூட் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க ட்ரெய்லர் அண்ட் அந்த பர்டிகுலர் சீன் பார்க்கும்போதோ இல்ல அந்த சாங் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு லொகேஷன்ல ஷூட் பண்ணிருக்கோங்கிறது நீங்க பாத்திருக்கீங்க. அந்த விஷுவல்ஸ் வந்து நாங்க வந்து ஒரு 10-15 நாள் அங்கேயே தங்கி ரெக்கி பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் சூஸ் பண்ணி பண்ணதுல பார்த்திக்கு மிகப்பெரிய இது இருக்கு. அண்ட் அங்க வந்து சுத்தமா தேங்க்லெஸ் ஜாப்னா அவர் பண்ணதான். ஒரு 20 கிலோ கிம்பல் தூக்கிட்டு அந்த டெரெயின்ல ஓடி 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 ஒரு செகண்ட் நிக்க மாட்டான். மத்தியானம் லஞ்ச் எல்லாரும் தட்டில் சாப்பிடும்போது அப்பவுமே போய் கேமரா பக்கத்துல டிஃபன் பாக்ஸ்ல வச்சு சாப்பிட்டுட்டு பாரு. ஸ்டே இல்லாம உழைச்ச டெக்னீஷியன் அவன் பார்த்தி. தேங்க்யூ சோ மச் பார்த்தி. அண்ட் உங்களோட விஷுவல்ஸ் வந்து ஸ்கிரீன்ல பேசுது அண்ட் எல்லாருமே விட்னஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் பார்த்தி. அப்புறம் என்னோட எடிட்டர் அஸ்வின், ஆல்மோஸ்ட் எனக்கு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி அங்கேயே தான் வாழ்ந்தேன். படம் முடியிற வரைக்கும் அந்த ஆளை நான் இவ்வளவுதான் இல்லை அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கேன். இந்த கட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த காம்போ போடலாம், அப்படி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்னு. படம் வந்து இப்போ ஹாரர் மூவி அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது எல்லாம் வந்து சிமிலரா தான் இருக்கும், இன்ஸ்பயர்டா தான் இருக்கும். அப்படிங்கறத தாண்டி எல்லா ஸ்பைசஸும் போட்டு ஒரு சுவையான சாப்பாடு நான் என்ன பரிமாறுறேன், ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு டேஸ்டி ஃபுட் கொடுக்குறேங்கிறதுல மட்டும்தான் எங்களோட ஃபோக்கஸ் இருந்தது. நாங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தோம். ஒரு படம் கொடுக்கும்போது உள்ள வந்து உட்காரவங்க இது அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டென்ஷன் போனுக்கோ இல்ல வேற எங்கேயாவது டைவர்ஷன் போகக்கூடாது. ஸோ எவ்ரி ஷார்ட் எவ்ரி ஃப்ரேம் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் கட் பண்ணோம். ஸோ பேச்சியை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிலிம் வெளியில இருந்து நாங்க இது வரைக்கும் யாருமே பண்ணாத வித்தியாசமான முயற்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்ட் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், விஷுவல் ஆகட்டும், கதைக்களம் ஆகட்டும், எல்லாமே சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படமா இருக்குங்கிறதுல
எங்களுக்கு டவுட் கிடையாது. என்னோட இன்னும் 2 டெக்னீஷியன்ஸை பத்தி பேசணும்னா, என்னோட மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன், அவர் இந்த படத்துக்குள்ள வந்ததுங்கிறதே ஒரு மேஜிக் மாதிரி தான் நடந்தது. அவர் உள்ள வந்து படம் பார்த்துட்டு எனக்கு அவர் கொடுத்த அந்த மியூசிக் அப்படிங்கறதுதான் வந்து என்ன படத்தை வந்து இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போச்சு. தென் கம்ஸ் மை சவுண்ட் டிசைனர் ஹரிஷ். அமேசிங் ஜாப் பண்ணிருக்காரு. அதை நீங்க இப்ப விட்னஸ் பண்ணிருப்பீங்க. அந்த சவுண்ட் வந்து ஒரு ஹாரர் மூவிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத தெரிஞ்சு பார்த்து இன்ச் பை இன்ச்சா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸ், என்னோட ப்ரொடியூசர் டீம் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை காலம் என்ன ஆக்சுவலா அவங்க தான் காப்பாத்தினாங்க. நான் சினிமான்னு சுத்திட்டு இருக்கும்போது என்ன அவங்க எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கிட்டாங்க. ஸோ என்ன பாத்துக்கிட்ட எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்லி தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா August 2 வந்து எல்லாரும் தியேட்டர்ல படம் பாருங்க. சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்ல, எங்களை மாதிரி படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க மீடியா பீப்புள் கிட்ட இருக்கு. ஸோ இங்க இவ்வளவு பேர் வந்து எங்களை encourage பண்ணதுக்கு thank you all to the entire media and the staff present here. Thank you. On the film side, so எங்க நாலு பேருக்கு என்ன இன்டென்ஷனா இது மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ், புது டைரக்டர்ஸ் and 2nd August வருது. and of course actors பாலமுருகன் அவர் பத்தி சொல்ல வேணாம். is already a pretty established artist and director, hands off to him, and all the other artists. Camera work is fantastic in the movie. So we are hoping that Verus and Vailon, we have formed a good team and the movie really rocks. Thanks a lot. Good evening, everybody. Thanks for coming in. என்னோட தமிழ் கொஞ்சம் weak, so I might mix it with English and Tamil. I apologize for that. I really appreciate all of you coming in here this evening. Just want to give a small gist. Like everybody said, this movie was made for the friends, by friends. That's how Verus Productions also started. We were talking one of the days. I have been pushing these people for last 5-6 years, my friends, that we should do something in the entertainment industry. That's how we started. And we didn't want to start just to bring in a platform here. We wanted to kind of form a community. Sorry. That was main idea for Verus, to search and build a community where we can support people who have creative minds. We don't want to just create a platform where people just come in and serve their duties and go. We want to build a community so we can build that community into a village, make it a city, and then a country and a huge world of entertainment industry. That's the passion that we want to bring to this industry with Verus. And when you feel good about things, you always say God blesses you. And we are blessed with some very good people that we met, especially Gokul, introduced to us by Ralis and Suri. I just spoke to him first time on the phone. When we saw the movie, we liked it. We wanted to kind of partner and get this movie along. First call I had with Gokul, it was not even a video call. He was such a humble and a very sweet person. And the first call I made to Suri and Alice, he said, I don't know how it will go on from here, but what Gokul was on the phone call to me, I was very happy. I said we should work with him. And that's how we became friends, family, and a larger friends group. We've already completed one movie out of Verus, which is pending to come out. We will announce it when time comes, and we're working on another larger project. We will invite you all again. Would love to see you all. But the passion for industry, I have to give not for us, the producer. It's mainly the people who are live in the sets. நான் பாண்டிச்சேரி 2 நாள் தான் ஷூட் போனேன். I could not manage the heat. I could not manage anything. But I saw the passion in the people right from who were holding the spotlights, and the actors sitting with no shade, fully tanned, where the திருப்பி makeup போட்டுட்டு போயிட்டு, the cameraman, the team is running with that weight from one end to other. I could not believe this hard work. I haven't seen in any other place. I appreciate all of you for being a part of this movie and the industry as well. I wish God blesses you all with the best ever. Thank you so much. Thanks again for coming. Thank you. Thank you, sir. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் முதல்ல பேசிடணும் நான். ஏன்னா
ஒரு டைரக்டர் வந்து என்ன கேட்டாருன்னாங்க, கான்ஃபரன்ஸ்ல அந்த ரூம்ல உட்காந்துட்டு என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்டாப்புல. அப்ப நான் ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னேன், அதை பூரா பேசிட்டாங்க. இப்ப நான் என்ன பேசுறது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட். ஜனா நீ இதை செய்ய நான் நினைக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தின எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட், கோகுல் பினாய், என்னுடைய நண்பர் விக்னேஸ்வரன், விஜய் கந்தசாமி, இவங்க 3 பேருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றிகள். ஏன்னா நாங்கெல்லாம் ஆரம்ப காலத்துல பண்ணையாரும் பத்மினியும் 2013 அப்ப இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஷார்ட் பிலிம் காலத்துல இருந்து ரொம்ப நண்பர்கள் நாங்க. அதுக்கப்புறம் வேரூஸ் ப்ரொடக்ஷன், ஷேக் முஜீப் சார், சஞ்சய் சங்கர் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ராக் ராம்ஸ் அப்படிதான் நாங்க அவரை கூப்பிடுவோம். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிராவல் ஃப்ரீக். பைக் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்பிடுவார். ஒரு ரைடர், ஒரு டிராவல் ரைடர். ஏன்னா அவரால் மட்டும் தான் இந்த மாதிரியான லொகேஷன்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த லொகேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த தங்கின இடத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி போகணும். அதாவது இந்த 4 வீல் டிரைவ் வண்டிகள் மட்டும்தான் அங்க போக முடியும். ஜீப்பு இல்ல இந்த ஃபார்ச்சுனர் மாதிரியான கார்கள் மட்டும்தான் அங்க போகும். நார்மலான வண்டியில போக முடியாது, ரிவர்ஸ்ல வந்துருவோம். அங்க 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். நடந்து போனோம்னா உள்ள வெயிலே விழுவாது. ஒரு 8 மணி 8:30 கொண்டு இறக்கிடுவாங்க, வெயிலே விழுவாது. அந்த அளவுக்கு கும் இருட்டு காடு அது. அந்த காட்டை அதுல ஒரு 2 மணி நேரம் கடந்து அதை தாண்டி போனோம்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வரும். அங்க வந்து ஓப்பனா இருக்கும், சுள்ளுன்னு வெயில் அடிக்கும். அங்கதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் ஷூட் பண்றோம். ஆக்சுவலா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ல எங்க கூட வந்தாங்க. எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி ப்ராப்பரா போகும்போது இப்ப கூட ஆளுங்க வருவாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க, எங்களுக்கே இப்படி ஒரு இடம் இருக்குது தெரியாது, எப்படி இவரு கண்டுபிடிச்சாப்புல. இவரும் எங்க கேமராமேன் பார்த்தீங்கன்னா அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சு எங்க எல்லாரையும் கொண்டு போய் அங்க டெய்லி இந்த ப்ராசஸ். நாங்க காலைல 5 மணிக்கு எந்திரிக்கும். ஏற்காடுல காலைல 5 மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு சுடுதண்ணில குளிச்சுட்டு எல்லாம் வண்டியில ஏறி போய் அங்க இறங்கி இதை டெய்லி இதை பண்ணணும். 5 மணிக்கு தான் மறுபடியும் வந்து பேக்கப் ஆயிரும். ஏன்னா லைட் போயிடும் ரொம்ப சீக்கிரமா. சில நாள் 4 மணிக்கெல்லாம் லைட் போனது உண்டு. மறுபடியும் கீழே வரணும். இதுல வந்து ரொம்ப நான் நன்றி சொல்றது வந்து தயாரிப்பாளருக்கு தான். ஏன்னா ரொம்ப கஷ்டம். மொத்தமே ஒரு மினிமம் குரூ தான் உள்ள போறதுக்கு ஃபாரஸ்ட்ல அலோவ் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் எடுத்துட்டு போக முடியாது. சின்ன படம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இந்த படம் எடுக்கிற டைம்ல உண்மையிலே இதுக்கு போட்ட எஃபர்ட்ல ஒரு 2 படம் எடுத்துடலாம். அவ்வளவு ஒரு மேன் பவர், அவ்வளவு ஒரு எஃபர்ட், அவ்வளவு ஒரு மெனக்கடல் வேணும் இதுக்கு. உள்ள போய் இறங்கிட்டோம்னா முடிஞ்சு. பிக் பாஸ் வீடு தான். நெட்வொர்க் இருக்காது, மனித தொலைத்தொடர்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரே என்டர்டைன்மெண்ட், சாப்பாடு மட்டும்தான். அந்த சாப்பாடை கரெக்டா கொண்டு வந்து சேர்த்தாங்க. காலையில 8:30 மணி டிஃபன்ல இருந்து மதிய லஞ்சு, ஈவினிங் சமோசா, காபி, அதான் ஸ்நாக்ஸ், அப்புறம் மறுபடியும் நைட்டு டின்னர். இது எல்லாத்தையும் கரெக்டான டைம்ல ஒரு நாள் கூட பிசுகடிகள். நம்ம இங்க அவுட்டோர் ஃபுட் போகும்போது சில நேரங்கள் உணவு தாமதம் ஆகும், அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இயற்கையான விஷயம் தான். ஆனா அவங்க மலையில சரி இவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்த்துணும்னு சொல்லி எல்லாருமே வந்து அவ்வளவு கம்ஃபர்டா பாத்துக்கிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ். அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். டைரக்டர் சார் வந்து நான் வந்து இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடிச்ச உடனே எனக்கு வந்து அந்த 5 நண்பர்கள் ஒரு கேரக்டர் தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு கேரக்டர் மேல ஆசை இருந்துச்சு. சரி இந்த கேரக்டர் நம்ம ஒருத்த கேட்டு வாங்கிடுவோமா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரே சொல்லிட்டாரு, நீங்க மாறி கேரக்டர் தான் நீங்க பண்றீங்க. தலைவரே என்ன சொல்றீங்க, உண்மையிலேயே எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்கு, நம்ம எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும். இன்னைக்கு நம்ம காமெடி ஆக்டரா நடிக்கிறோம், நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுல அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதோட சேர்த்து எல்லா விதமான கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அந்த வகையில இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். எனக்கு இந்த மாடி கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. அவர் சொன்ன மாதிரிதான் இந்த பாயிண்ட் மறுபடியும் நானும் சொல்லிடுறேன். அதாவது இது வந்து நீங்க இது வரைக்கும் பார்க்காத படம், இது வந்து ஒரு டிஃபரெண்டான படம், இது வந்து புதுசா ட்ரை பண்ணிருக்கோம் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பயங்கர பிரில்லியன்ட். எல்லா படமும் பார்த்திருக்காங்க, உலக சினிமாக்கள் பார்த்திருக்காங்க, எல்லா விதமான படங்களும் அவங்களுக்கு தெரியும், எல்லா விதமான ஜானரும் தெரியும். ஆல்ரெடி நீங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி எப்படி ட்ரெய்லர் வந்து உங்க எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்க ட்ரெய்லர்ல கொடுத்திருக்கீங்க.
ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க. நிச்சயமா அதை வந்து கண்டிப்பா படமும் அந்த ஒரு பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுக்கும். ஏன்னா இது வந்து காமெடி ஹாரர் ஜானர் இல்ல ஒரு ரொமான்டிக் ராம்காம் ஜானர், ரொமான்ஸ் பிளஸ் ஹாரர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹாரர். படம் போட்டு முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஹாரர், ஸ்டிக் ஆன் டு ஹாரர், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் சொல்றேன் நான். ஃபுல் ஹாரர் படம் இது. இது மாதிரி பார்க்கணும்னு நமக்கே ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்துல நம்ம நடிக்கிறோம் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா பேச்சு உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நீங்க எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி இங்க வந்ததுக்கு. இங்க நிக்கிறேன்னா அதுக்கு நிறைய பேர் காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கோகுல் பெனாய், பிக் தேங்க்ஸ் டு கோகுல் பெனாய் அண்ட் ராமச்சந்திரன் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் இந்த படத்துல ஒரு பாட்டா சேர்த்துக்கிட்டு காஸ்ட்ல சேர்த்துட்டு. ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா கோகுல், எனக்கு கோகுல் ரொம்ப வருஷமா தெரியும். ஒரு நாள் கூத்துல அவர் தான் டிஓபி. ஸோ அப்பவே வந்து அவர் இன்னும் அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. பட் ஆனா சடனா ஒரு நாள் கால் பண்ணி நான் படம் ப்ரொடியூஸ் பண்றேன், நீங்க நடிகன்னு சொல்லுவார், நான் எதிர்பார்க்கல. பிக் தேங்க்ஸ் டு யூ கோகுல் ஃபார் அந்த ஒரு நம்பிக்கையை வச்சதுக்கு. ஏன்னா அவர் வெள்ளைப்பூக்கள், போர் எல்லாத்தையும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிளே பண்ணிருக்கேன். பட் ஒரு பிரைமரி லீட் ரோல் பிளே பண்ணுங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேல, அந்த நம்பிக்கை என் மேல வச்சாருங்கிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் கோகுல். ராமச்சந்திரன் சார், ஸோ ராமச்சந்திரன் சாரோட நான் ஆட்ஸ் எல்லாம் நிறைய நடிச்சிருக்கேன். ஸோ அவரையும் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஸோ அவருமே ஆட்ஸ் எல்லாம் நடிச்சு ஆட்ஸ்ல 2-3 ஆட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் ராமச்சந்திரன் சாரோட. ஸோ கோகுல் ப்ரொடியூஸ் பண்றாரு, அப்புறம் ராமச்சந்திரன் சார் டைரக்ட் பண்றாருன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துருச்சு. ஓகே ஃபைன், ஒரு ஃபெமிலியர் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணலான்ட்டு. சரி யார் கூட நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னா பாலசரவணன் சொன்னாங்க. அவரு நமக்கு நண்பர் தான். ஏன்னா அவர் கூடயும் நான் வந்து நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாமே நடிச்சிருக்கேன். ஸோ ஒரு இவரு பார்த்திபன் சொன்ன மாதிரி நண்பர்களுக்காக பண்ண படம் அது. பட் ஆனா அதுக்காக வந்து எந்த விதத்திலயும் இதுல வந்து ஒரு குறைபாடம் எதுவுமே வைக்காம பாலா சொன்ன மாதிரி பயங்கரமான மேசிவ் எஃபர்ட். அவர் சொன்னதுல ஒரு பர்சன் கூட போயில, அவ்வளவு எஃபர்ட் அந்த இடத்துக்கு போறது, நடந்து போய் எவ்ரிடே மார்னிங் அங்க கிளைம் பண்ணணும். சோ மச் மேன் பவர், லைட்ஸ் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க ப்ரொடக்ஷன் டீம். ஒரு குறையும் வைக்கல. 30 நாள் 40 நாள் அந்த கோல்டு வெதர்ல பண்ணாலுமே வந்து everything was on time, everything was provided for the production. So big kudos to Veilon for doing that. Sorry, I missed out on thanking Virus. நான் இங்க நிக்கிறோம், இன்னைக்கு நடக்குது அப்படின்னா Virus is a big reason for it. Thank you so much sir for coming on board and supporting. ஏன்னா அந்த கரெக்ட் டைம்ல நீங்க வந்து சப்போர்ட் கொடுத்தது தான் is now propelling us forward. அப்பப்போ இங்கிலீஷ் வரும், தப்பா எடுத்துக்காதீங்க. கரெக்ட், அப்பப்பதான் தமிழ் வரும். ஓகே, இதை தாண்டி வந்து இந்த படத்துல காயத்ரி சங்கர், ஜனா, பிரீத்தி, மகேஷ், நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா லைக் ஐ செட் ஒரு 6-7-8 மெம்பர்ஸ் கேரக்டர்ஸ் இந்த க்ரூ தான் மெயினா நடிச்சாங்க. ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல கமராட்ரி, நல்ல ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் அந்த சீன்ஸா இருக்கட்டும், அந்த கதையா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா கன்வே ஆகும். ஸோ அதுக்கு நல்லா அமைஞ்சது. பிக் தேங்க்ஸ் டு ஜனா அண்ட் எவ்ரிபடி எல்ஸ். ராஜேஷ், முருகேசன், அஸ்வின் எல்லாருமே ஒரு ஃபேபுலஸ் ஜாப் பண்ணிருக்காங்க. ஸோ தி ஃபிலிம் ஹஸ் கம் அவுட், ரொம்ப நல்லா வந்திருக்கு. திருப்பியதான் இது வந்து வேற மாதிரியான படம் அதெல்லாம் இல்ல. பட் ஆனா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஹாரர் லவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு எங்கேஜிங்கா, அவங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் 2 வருது பார்த்தி. ஸோ யா இந்த சாரி பார்த்தி நோ. So specific special thanks to Parthi. ஏன்னா எங்க செட்டிலேயே சைலண்ட், தி மோஸ்ட் சைலண்ட். அவர்கிட்ட எது கேட்டாலும் ஆமா இவ்வளவுதான், அவர்கிட்ட பெருசா வார்த்தையே வராது. பட் ஆனா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி அந்த லொகேஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அது 15 நாள் ரெக்கி பண்றதா இருக்கட்டும், செட்ல ஹி இஸ் ஆல்வேஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு கம் தேர். கேமராவை தூக்கிட்டு நிறைய ரன்னிங் இருந்தது. படம் ஃபுல்லா ஓட விட்டாங்க. 2-3 வாட்டி மசில் எல்லாம் பிடிச்சது, எல்லாம் நடந்தது. நான் வந்து ஒரு வாட்டி ஓடும்போது என்ன இவ்வளவு ஓட விடுறாங்கன்ட்டு ஓட விடுறாங்கன்னு திரும்பி இப்படி பார்த்தா அந்த கேமரா வச்சுட்டு எங்க போயிட்டு வருவாரு. ஆஹா, அப்போ அவரு மாரி நம்ம எந்த சலிச்சு கூடாது. பிகாஸ் நம்மளா சாதாரண அவர் கேமரா வச்சுட்டு எங்களோட ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவாரு. அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு பார்த்தி. இப்ப அவரோட இன்னொரு பிலிமும் இப்ப பண்ணிட்டு இருக்காரு, DNA கூட. ஸோ ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார்
ஆல் ஆஃப் தெம், கோகுலா இருக்கட்டும், பார்த்தியா இருக்கட்டும், ராமச்சந்திரன் சாரா இருக்கட்டும், பாலாவா இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட பண்ண இந்த படம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நான் அசோசியேட் ஆயிருக்கேன்ட்டு. தேங்க்யூ சோ மச். ஹாரர் லெவல்ஸ் எல்லாரும் டெஃபினட்டா போய் பாருங்க. யூ வில் கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். August 2nd in theaters. Thank you so much. என்னோட முதல் மேலே ப்ரொடியூசரா ஆக்சுவலா பன்னியாரம் பத்மன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சினிமாட்டோகிராஃபரா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு படபடப்பு இருந்துச்சு. அந்த படபடப்பு இப்போ இந்த ஸ்டேஜ்லயும் எனக்கு இருக்கு. கம்மிங் பேக், இது எல்லாம் அந்த ப்ரெஸ் மீட்ல எல்லாமே கொஞ்சம் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், சாரி. தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்லிடுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்னோட அப்பா அம்மாவுக்கு. சினிமாவில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ் பண்ணாம எனக்கு சப்போர்ட் பண்ணி, நான் ஃபினான்ஷியலா அப்போ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க டைம்ல ஒரு 3 years நான் படிக்க போறேன், படிச்சுட்டு சினிமாவில் போய் கேமரா ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. அண்ட் இப்போ ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லும் போதும் அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட ஃபேமிலி, ஒய்ஃப், குழந்தை, அப்புறம் என்னோட சிஸ்டர். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஆர்டர்லேயே வந்தது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இனிஷியல் ஸ்டெப் ஃபண்ட். ஸோ அப்போ வந்து வர சேலரியில தான் இதை பண்ண போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு முதல் இனிஷியேட் பண்ணது 2 பேர். ஒன்று என் தங்கச்சி அண்ட் விக்னேஷ். இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்ட் வந்து உள்ள படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ என் சிஸ்டர் வந்து லோன் போட்டு எடுத்து கொடுத்தாங்க அண்ட் விக்னேஷ் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதை வச்சு தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்ல இருந்து வர்றது அப்படிதான் ஒர்க் பண்ணோம். ஸோ டோட்டலாவே அவங்க 2 பேருக்கும் மிக்க நன்றி. என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அவங்க ஃபேமிலிக்கும் மிக்க நன்றி. ராமன் தான், சாரி, அந்த ஆர்டர்லேயே வந்தது. இன்னொரு முக்கியமான நன்றி என்னோட குருநாதர். நான் எந்த ஸ்டேஜ்லயுமே அவரை பத்தி இது வரைக்கும் பேசினதே இல்லை. பட் அதுக்கு ஒரு கரெக்டான ஸ்டேஜ் வேணும் அவரை பத்தி பேசுறதுக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு. அது இன்னைக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து மனோஜ் பரமஹம்சா அவர்கிட்ட தான் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணேன். வினய் தாண்டி ஒரு வயல இருந்து நண்பன் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். எனக்கு அவர் ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அவரோட இன்ஃபுளுன்ஸ் தான் எல்லாமே எனக்கு. ஆக்சுவலி சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், சினிமா மேல இருக்க பேஷனா இருக்கட்டும், ஏதாவது பண்ணணும்னா அது சினிமாக்கு தான் பண்ணணும், சினிமால தான் பண்ணணும் அப்படின்றது அங்க இருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் ராமண்ணா வந்து பன்னியாரம் பத்மன் பண்ணதுக்கு அப்புறம் நான் 2 years எதுவுமே படம் கமிட் பண்ணல. ஒரு நாள் கூத்து பண்றதுக்கு எனக்கு ஒரு 2 years டைம் இருக்கு. ஸோ அந்த பீரியட்ல என்னோட ஃபினான்ஷியல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு பர்சன் வந்து ராமண்ணா. ஏன்னா அப்போ அவர் வந்து பிஸியா ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த 2 years என்னோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியமா சாட்டிஸ்ஃபை பண்ணது ராமனோட ஆட் ஃபிலிம்ஸ் தான். எல்லா ஆட் ஃபிலிம்ஸ் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுவும் கமிட் ஆகலன்றப்போ ஆஃபீஸ்ல பேசிட்டு இருக்கும்போது எங்கேயுமே கமிட் ஆகல அப்படின்னாங்க. ஸோ அப்ப ஜஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி இவருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இனிஷியேட் பண்ணதுதான். ஆனா நம்ம சேர்ந்து படம் பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதுக்கு முன்னாடி வெயிலோன்னு ஒரு சேனல் ஒன்று, யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது ஒரு ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஸோ அது பேஸ் பண்ணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னோம். அதுல 2 பேர் எனக்கு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பன்னியாரம் பத்மன்ல என் கூட ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர்ஸ். அது ஒன்று வந்து விஜய், இன்னொன்று வந்து விக்கின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்காரு. ஸோ இவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் கூட டிராவல் ஆயிட்டு இருக்காங்க ஃபுல்லாவே. இவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன்டா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அன்னைக்கு நைட் இவங்க 2 பேரும் கான்ஃபரன்ஸ்ல பேசிக்கிறாங்க. கோகுல் மட்டும் தனியா ஆரம்பிச்சு அவன் பணக்காரன் ஆயிட்டானா நம்ம என்ன பண்றது? ஸோ நம்மளும் அவங்ககிட்ட ஓகே சொல்லி சேர்ந்துடலாம். ஸோ அந்த மாதிரி சேர்ந்தவன் தான் இது இருக்கான். இவன் ஒருத்தன் அந்த யூஎஸ்ல இருக்க விஜய், இவன் ஃப்ரெண்டு. ஸோ அப்ப இவங்களும் சேர்த்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போறோம், ஸோ பண்ணலாம் அப்படின்னு ஒன்று. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ராமண்ணா கிட்ட ஃபர்ஸ்ட் வேற ஒரு ஸ்கிரிப்ட் தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒன்று பண்ணலாம் அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் பேச்சின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ்ட் இவருக்கு அந்த ஜானர் ரொம்ப நல்லா வருது அப்படின்றது இருந்துச்சு. ஸோ ரிஸ்க் வந்து நம்ம இவருக்கு நல்லா வர விஷயத்துலயே எடுத்துடலாமே அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதனால அப்போ தான் சொன்னா நான் ஷார்ட் ஃபிலிம் அந்த பேச்சு இருக்குல்லண்ணா அதை ஃபீச்சர் ஃபிலிமா பண்ணிடலாமா அப்படின்னு. ஓகே சரி பண்ணலாம். அப்ப ஆர்டிஸ்ட் யாரு? ஸோ சரி அப்போ வந்து நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா இதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து என் கூட சேர்த்துக்கிட்டு we all have to grow together அப்படின்றது தான் டிசைடா இருந்துச்சு. ஸோ பார்த்தி வந்து டிஓபி,
அவன் என்னோட பேட்ச்மேட், என் காலேஜ் ஃப்ரெண்டு, என் கூட 3 இயர்ஸ் என் கூட ஒன்னா படிச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி என் கூட ஒரு 14 மெம்பர்ஸ் என் கூட படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவன் பார்த்தி. ஸோ டிஓபியா பார்த்தி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தி இங்க இருக்க எல்லாருக்குமே பார்த்தியே தெரியும், முன்னாடியில இருந்து ரொம்ப வருஷமா என் கூட டிராவல் ஆகிறவங்க எல்லாருக்குமே பார்த்தியே தெரியும். ஸோ ராமண்ணா இஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் பார்த்தி. ஸோ ஒரு கேமராமேனும் டைரக்டரும் எப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள இருக்காங்களோ அப்ப நமக்கு ஒரு விஷுவலா ஒரு ரொம்ப நல்ல அவுட் வந்துரும்ன்றதுல நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ அதனால அவங்க 2 பேர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுவாமி எனக்கு ஒரு நாள் கோத்துல அதுக்கு முன்னாடில இருந்தே தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் நான் ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். சுவாமி ப்ரொடியூஸ் பண்ணி அதுல நான் வந்து ஆட் ஃபிலிம் கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்கேன். சுவாமிக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஹீஸ் அப்கமிங் ஸ்ட்ரகிளிங், கஷ்டப்பட்டு ரொம்ப இடத்துல வாய்ப்பை தெரியும் பண்ணிட்டு இருக்காரு, சின்சியரா பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்சியர் எஃபர்ட்டுக்கு நம்ம ஜஸ்டிஃபை ஏதாச்சும் கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு இருந்துச்சு. அதனால இந்த ரோல் சுவாமி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஜனாவோட அப்பா வந்து செம அப்படின்னு ஒரு படம், அப்புறம் ப்ரூஸ்லி, அண்ட் இப்போ தேசிங் ராஜா அதோட ப்ரொடியூசர். ஸோ அவங்க இருந்ததுனால அப்ப அவர் சொன்னாரு இந்த மாதிரி நீங்க இந்த ரோல் ஏன் எதுலையுமே ஜனாவை யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பேடா ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஏன் அதை யோசிக்கவே இல்லை, அவனும் சினிமால வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான், ஆனா நம்ம அவனை பத்தி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகிதான். அப்புறம் இந்த படம் நடக்குது இல்ல வேற ஏதாவது ஆகுது, என்ன ஆகுதுன்னு தெரியாது, ஜனா இந்த படத்துல இருக்கான் அப்படின்னு ராமண்ணா கிட்ட சொல்லிட்டேன். அண்ட் காயத்ரி மெயினா ஒரு கேரக்டர் தேவை, காயத்ரி. ஸோ காயத்ரி வந்து அஸ்வின் ரெஃபர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட், அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களும் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. காயத்ரி நல்லா பண்ணுவாங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் வி மெட் ஹர், பேசினோம், அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வெரி கம்ஃபர்டபுள். நான் காயத்ரி இல்லாம இந்த இடத்துல வேற யாராச்சும் இந்த படத்தை பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல நாங்க பேக்கப் பண்ணிட்டு வந்திருப்போம் ஆக்சுவலா ஷூட்டை. ஏன்னா அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அவ்வளோ டஃப் டெரன். இதுல 2 கேர்ள்ஸ், பிரீத்தி அண்ட் காயத்ரி. இவங்க கூட ஏதாச்சும் அங்க ரெஸ்ட் ரூம், அந்த தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்காது, கேரவன் இருக்காது. ஸோ இத மேனேஜ் பண்ணி அங்க ஒர்க் பண்ணணும். வெரி கம்ஃபர்டபிளி ஷீ டிட், சூப்பரா பண்ணாங்க. ஷூட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் முரளிராம் இவர் வந்து எனக்கு திட்டம் 2ல தெரியும். ஒரு ஃப்ரெண்ட், ஒரு குட்டி போர்ஷன் தான், ஆனா அதுக்கு யாராச்சும் ஒரு நான் ஃபேஸ் வேணும் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு நான் டக்குன்னு எனக்கு அப்ப ஒர்க் பண்றதுக்கு மைண்ட்ல வந்தது எனக்கு இவர் தான் வந்தாரு. ஒரே ஒரு நாளைக்கு ஷூட்டு, ஒரு ஃபோன் கால் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவர் கிளம்பி உடனே போயிட்டார் ஏற்காடுக்கு. ஸோ போய் 2 டேஸ் கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணி எவ்ரிபடி செட் ஓகே சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு கேம் பேக். அண்ட் அஸ்வின் எடிட்டர், அவர் வந்து எனக்கு ராமண்ணாவோட ஆட் ஃபிலிம்ஸ், நான் பண்ண ஆட் ஃபிலிம்ஸ்க்கு எல்லாருக்குமே எடிட்டர் அவர் தான். இப்போ நமக்கு ஒரு டீம் அமையும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ராமண்ணா வந்து எடிட்டர் வந்து அஸ்வின் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி கான்ஃபிடன்ட். இந்த ப்ராடக்ட் வந்து எவ்ரிபடி இந்த ஃபிலிம் அந்த டெக்னிக்கல் சைட்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. சின்ஸ் ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் த டெக்னிக்கல் சைட், நான் மேஜரா டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துடணும் அப்படின்றதுல இருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் சாட்டிஸ்ஃபைட் பை அஸ்வின். மியூசிக் டைரக்டர் ராஜேஷ். இந்த படம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட நேரில் பார்த்தது இல்லை. ஆனா இந்த படத்துக்கான எஃபர்ட் அவர் போட்டது பிளஸ் ஹார்ட் ஒர்க். என்ன டைம் கால் பண்ணாலும் ராமனை கால் பண்ணி இந்த மாதிரி கரெக்ஷன் ஓகே வாங்க, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான கோஆர்டினேஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவர் வரணும், ஆனா அவருக்கு ஏதோ ஃபாரின் ட்ரிப் போறதுனால வர முடியாம போயிடுச்சு. 3 o'clock வச்சிருந்தா வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அண்ட் ஸோ இப்போ வந்து படம் ஆர்ட் டைரக்டர் குமார் சார் வந்து ராட்சசில ஒர்க் பண்ணோம் ஆர்ட் டைரக்டர். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வினய் தாண்டவராயில அசோசியேட் ஆர்ட் டைரக்டர். அவருமே நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண போறேன், ஸோ எனக்கு ஆர்ட் டைரக்டரும் இந்த செட்டு போட போறோம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் வேணும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த ஜோன்ல கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணும். அங்க ஒரு லொகேஷன் போயிட்டோம்னா அங்க இருந்து அந்த செட்டு போடுற இடத்துக்கு ஒரு டிராவல் இருக்கு, அது வாக் பண்ணி மட்டும் தான் போக முடியும். ஸோ இவங்க செட்டு போடுற இடத்துக்கு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க எரெக்ட் பண்ணி அதை செட்டை போடணும் வித் லிமிடெட் பட்ஜெட்டோட. ஒரு பட்ஜெட் வேற நமக்கு செட்டு போடுறதால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல
ஒரு வார்த்தை கூட சொல்லாம செட்டு டக்குன்னு போய் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டாங்க. சின்ஸ் வி ஹேவ் சம் இஷ்யூஸ், அதனால கொஞ்சம் பிரேக் பண்ணி தான் ஷூட் பண்ணோம். அதுல வந்து he did a very good job. ஃபைனலி பாலசரவணன் வந்து பன்னியாரம் ஷார்ட் பிலிம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இருக்குன்னா ஒரு டீமா ஒர்க் பண்றது ஒரு ஃபீல் இருக்கும்ல. அது ஏன்னா ஸ்கிரிப்ட்ல இப்ப ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுதுன்னா அவங்க ஸ்கிரிப்ட் ரெடி ஆகி ஷூட்டிங்க்கு வந்து அப்படி ஒர்க் பண்றதுக்குல அந்த மாதிரி கிடையாது. பாலசரவணன் முன்னாடியே ஸ்கிரிப்ட் கூப்பிடும் போதே வந்து ஒர்க் பண்ணி அதுல என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சூப்பரா பண்ணிடுவாரு. அண்ட் அவருக்கு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவரு வெறும் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது பாலசரவணன். அவரால எல்லாரோடையுமே புல் ஆஃப் பண்ண முடியும். அதை நம்ம காட்டணும் அப்படின்றது இருந்துச்சு. நாங்க பண்றதுக்கு முன்னாடி இதுல பண்ணிட்டாரு, விலங்குல பண்ணிட்டாரு. ஸோ அது இல்லைன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருப்போம். அண்ட் இதுல ஒரு ஷெட்யூல் பிரேக் வேற இருந்துச்சு. உடம்பு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாரு. அந்த ஷெட்யூல் பிரேக் போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இல்ல குண்டா ஆகலாமா அப்படின்னு கேட்டா அந்த எஃபர்ட் போடுறது இருக்குல்ல. இப்போ இந்த இல்ல எனக்கு வேற ஒரு படம் கண்டினியூட்டி இருக்கு, அதை நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது இல்லாம அதுக்கு இந்த படத்தை எப்படி மேட்ச் பண்ணலாம், அதுக்கு என்ன எஃபர்ட் போடலான்றது எஃபர்ட்டை போட்டு நம்ம இந்த படத்தை சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் ஃபியூச்சர்ல திருப்பியும் ஒன்று பண்றோம் அவருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஒரு படம் எப்போ வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் பண்றோமோ அதுதான் அந்த படத்தோட லைட் ஷைன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ படத்தை முடிச்சிட்டோம், அதுக்கு ஒரு லைட் வேணும். அந்த லைட்டை கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வரணும் இல்லையா. அந்த லைட் தான் வந்து வேரூஸ் ப்ரொடக்ஷன்ஸ். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இந்த மீட் இல்ல, ஆகஸ்ட் 2 ரிலீஸ் இல்ல, இது எதுவுமே நடந்திருக்காது. அண்ட் அது ஐ திங்க் இட்ஸ் அ காட் கிரேஸ். இல்ல ஏதோ ஒன்று நடக்குது தட் நம்மளை சுத்தி இருக்க பீப்புள் அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அந்த ஜோன்லயே சேம் ஜோன்ல ரொம்ப நல்லவங்களா அப்படி அமையும் இல்லையா. அந்த மாதிரி அமைஞ்ச 4 பேர் இவங்க. முஜிப் சார், ராஜராஜன் சார், தனி சார் அண்ட் சஞ்சய் சங்கர் சார். முஜிப் சார் பேசினதுக்கு அப்புறம் இந்த லைட் வர்றதுக்கு ஒரு 2 பேர் முக்கியமான காரணம் இருக்காங்க. அவங்க வந்து ஆலிஸ் ஏஞ்சல் அண்ட் சூரி. கொஞ்சம் அப்படி மேல வந்துட்டு போறீங்களா, அவங்க பாத்துருவாங்க. உங்களை யாருமே தெரியாம இருக்கு. கேன் யூ ப்ளீஸ்? சரி, ஓகே. ஸோ அவங்க இல்லைன்னா இவரோட கான்டாக்டோ இல்லை இதுவோ எனக்கு கிடைச்சிருக்கவே இருக்காது. ஸோ முஜிப் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இது ஸ்டார்ட் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வெஸ்டிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஆல். அண்ட் ஃபைனலி எல்லாரையும் சொல்லிட்டேன்னா தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு. இல்லை ஸோ நம்ம ஒரு 15 ஃபிலிம்ஸா நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன். பட் இந்த சப்போர்ட் நீங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கீங்க. அண்ட் அதே சப்போர்ட் எங்களுக்கும் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும். ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ 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 ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ 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 சார். சோ இது ஒரு பிரஸ் மீட் அப்படின்றத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கான மீட்டப் மாதிரி இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவு அழகா வெளிப்படுத்தினாங்க. பேசின எல்லாருமே வேரூஸ் ஓபன் பண்ணுங்க. சோ வேரூஸ் ப்ரொடக்ஷனோட லான்ச் வந்து இந்த தருணத்துல நம்ம முன்னாடி நடக்குது. பேச்சு படத்தை இணைஞ்சு தயாரிக்கிறதுக்கு படத்தோட டீம் சார்பா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பேச்சு படம் உங்களுக்கு லாபகரமான படமா அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் இந்த தருணத்துல சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ. சோ நம்ம போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் பிரஸ் நீங்க வந்து உங்களோட क्वेश्चंस கேட்கலாம். மைக் கையில வந்து சோ மைக் உங்க கையில வந்ததுக்கு அப்புறம் क्वेश्चंस கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு சிச்சுவேஷனால தான் வரல. அதனாலதான் நாங்க இதுல மென்ஷன் பண்ணும்போதுமே 2 ஃபீமேல் ஆர்டிஸ்ட் படத்துல இருக்காங்க சார். 3 பேர் இருக்காங்க. ஆதிரேன்னு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பேச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் படத்துல.
பட் அவங்க ரொம்ப வயசானவங்கிறதுனால அவங்க வர முடியல. 2 ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ல ஒரு ஆள் அப்ராட்ல இருக்காங்க, இன்னொரு ஆள் ரொம்ப வர முடியாத சிச்சுவேஷன்ல ஷூட்ல இருக்கிறதுனால சார். இல்லாம ஆண்கள் மட்டும் இருக்கணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. பேச்சுங்கிற டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அந்த படமுமே அவங்களை குளோரிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும் சார். சார் ஆக்சுவலா பேச்சு வந்து ராமராஜன் சார் வந்து முதல்ல அந்த பேரை இது பண்ணாரு. அது வந்து கலாய்க்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனா நீங்க பயம்புத்துற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க சார். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் ஷேர் பண்றேன். படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு சீரியஸான ஒரு ஹாரர் மூவி பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபன் வெளியில நடந்துகிட்டே இருக்கும். இவங்க எல்லாம் வந்து ஒரு வெக்கேஷன் வந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. அதுல முக்கியமா கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் இருக்காரு விஜய். போகும்போது வரும்போதும் காதுல வந்து அந்த பாட்டை பாடிட்டே தான் போவாரு. அதனால எங்களுக்குமே அந்த பேச்சுங்கிற அந்த பேர் வந்து அந்த பாட்டும் கனெக்டட் தான் சார். அதை நாங்க ஒரு பாசிட்டிவா ஒரு ஃபன்னா தான் சார் எடுத்துக்கிறோம். பட் இந்த படத்துல பேச்சியோட வெயிட்டேஜ் என்னங்கிறது நீங்க பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் ஜெய்சங்கர் சார் சார் நாங்க பார்க்கும்போது அப்பாவுடைய காலத்துல அந்த கௌபாய் அந்த இது இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் அவங்க சொல்லும் போது எப்படி இருந்தது? அந்த இது ஏதாவது வந்ததா? ஏன்னா அவர் தான் வந்து மிரட்டுற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. ஸோ பேய் படம் மாதிரியே காமிப்பாங்க. கடைசியில பார்த்தா எவனும் நம்பியார் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? பாலசரவன் ஏதாவது நம்பியார் மாதிரி வந்து போனாரா? ஆக்சுவலா நான் ஸ்டார்டிங்ல சொன்னபடி முझे அவர் தான் ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்தார் யூஎஸ்ல. பார்த்துட்டு தேங்க்ஸ் டு ஆலிசன் சூரி பார்த்துட்டு இப்ப நாங்க இந்தியாவில் ஸோ எங்களை படத்தை பார்க்க சொன்னாரு. ஸோ நாங்க படத்தை பார்த்த வரைக்கும் மை ஒப்பீனியன் என்னன்னா படம் வைலன்ஸ் இல்லை, ட்விஸ்ட். படம் ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் சீன் கிரிப்பா இருக்கு உங்களுக்கு. ஸோ எங்களுக்கு எனக்கு மெயின் அதை பிடிச்சது. பிகாஸ் நம்ம உட்காந்து அந்த 2 hours நம்ம உட்காந்து பாக்குறோம் படத்தை. அந்த போரிங்னஸ் எனக்கு எங்கேயும் தெரியல. அண்ட் ஒரு ட்விஸ்ட் கடைசி டைரக்டர் ஆக்சுவலா கிளைமேக்ஸ் வச்சிருக்காரு. அந்த ட்விஸ்ட் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது படம் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது. ஓவரால் பாத்தீங்கன்னா இது அப்பாவுடைய ஜோனர் வேறிங். அப்பா ஜோனர் மெயினா இல்ல அப்படின்னா ஒரு சவுத் இந்தியன் ஜேர்னல் உங்களுக்கே தெரியும். அப்புறம் டிசைன் மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு கம்பேரிசன் இல்ல. பட் நாங்க ஏன் படத்தை மெயினா பிடிச்சோம்னா எங்க 4 பேருக்குமே பிகாஸ் த மூவி ஹாஸ் எ ட்விஸ்ட் அண்ட் எட்ஜ் ஆஃப் த சீட். நான் அதான் சொன்னேன் பிரஸ் கிட்ட டெஃபினட்டா அதை என்கரேஜ் பண்ணோம். பிகாஸ் எல்லாரும் சொன்னபடி புது டீம் இது. அண்ட் எங்க கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா வி வாண்ட் என்கரேஜ் புது டைரக்டர்ஸ். அண்ட் அப்பா நிறைய முறை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்பா ஸ்ட்ராட்டஜி பிளஸ் முझे போட்ட டைரக்டர் பிளெஸிங்ஸ், எங்க அப்பா பிளெஸிங்ஸ், ராஜோட அப்பா எல்லாமே வேல்யூஸ் இருக்கு எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு மெயின் என்னன்னா வி வாண்ட் டு கிரியேட் குட் கண்டென்ட் அண்ட் கிரியேட் குட் டைரக்டர்ஸ் so that we can give them a chance. So ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி இது டிஃபரெண்ட் லெவல் ஆல்டுகெதர். ஸோ பேச்சு பேசுறதுனா வி எலெக்டட் ஃபார் த ட்விஸ்ட் அண்ட் இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். போர் அடிக்கல எங்களுக்கு. அதான் மெயினா நாங்கள் இந்த படத்தை மெயினா எடுத்து நாங்கள் கோப்ரேட் பண்றோம் கோகுல் கூட. சார் கோகுல் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி, டைரக்டருக்கு ஒரு கேள்வி. ஆமா உள்ள நீங்க வந்து கேமராமேன் அப்புறம் ப்ரொடியூசரா இருக்கீங்க. அது என்ன உங்க யூடியூப் சேனல் இந்த கம்பெனி நீங்க இருட்டிலையும் படம் எடுத்திருப்பீங்க, வெளிச்சத்திலையும் படம் எடுத்திருப்பீங்க. அது என்ன வெயிலோன் அது ஒண்ணுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி விக்டரி அந்த வெற்றிக்காக அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீராஸ் அந்த கம்பெனியும் உங்களோட வந்து சேர்ந்திருக்கு. ஒருவேளை டபுள் விக்டரியா இந்த படம் அந்த அளவுக்கு விஷயம் இருக்கா? அதே மாதிரி டைரக்டர்கிட்ட வந்து இந்த அந்த பாட்டை எங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. இந்த பேச்சு பெருமை உள்ள பேச்சு அது படத்துல எங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு. கார்த்தினா தானே? கார்த்தினா எனக்கு கொஞ்சம் ஃபேவரேட். ஏன்னா நான் கேமராமேனா எந்த ப்ரெஸ் மீட் வந்தாலும் முடிச்சுட்டு போகும்போது வந்து என்கிட்ட சீக்கிரம் நடிச்சிருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா வெயிலோன் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் பண்ணும்போது வெயிலோன் திரைன்னு வச்சிருந்தோம்னா அப்ப வந்து ஒரு ரைட்டர் ஒருத்தர் அந்த நேம் சஜஸ்ட் பண்ணாரு. வெயிலோன்னா சன் பிரைட்னஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால வெயிலோன் வைக்கலாம். நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த பேரை அப்படியே சஸ்டைன் பண்ணோன்றதுனால அப்போ இது பனையாரபுரம் டைரக்டர் இருக்காருன்னா அவரு நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வச்சோம். இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ப்ரொடக்ஷனுக்காக அருண் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நாங்க ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த நேம், நாங்க பேனரா வச்சுக்கிறோம். அப்ப கொடுத்து நம்ம அந்த பேனர் வந்ததுன்னா சஞ்சய் சார், ஜெய்சங்கர் சார் டைரக்டர் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி இல்ல பக்கத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அதை கேட்டே ஆகணும் அவரு. ஓகே, அவரோட 2வது கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் சார். இல்ல சார், அந்த பேச்சு பாட்டு வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் சார். ஷார்ட் முடிச்சிட்டு வெளியில ஃபன்னு சொல்ற மட்டும்தான் சார் அந்த கனெக்ஷன். அந்த பாட்டு வந்து அதோட முடிஞ்சிருச்சு சார். உங்களுக்கு கனெக்ட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து படத்திலே இருக்கு சார். நீங்களே கனெக்ட் ஆயிடுவீங்க.
கண்டிப்பா அதை விட ஒரு பெரிய கனெக்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சில்ல சார் பாலா இருக்கிற வரைக்கும். ஒரே நிமிஷம் டைரக்டர் தான் கேட்கணும் சார். சொல்லுங்க சார். சார், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபாரஸ்டே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கு. காடை வெட்டி இது பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அழிச்சு இதெல்லாம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்துஸ் அந்த சாமிகள் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பாக்க, இதை மீன் பண்ணி இந்த படம் இருக்குமா? இல்ல சார், அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி எதுவுமே இந்த இதுல இல்ல சார். இது வந்து ஒரு ஃபிக்ஷியஸ் ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்களத்துல வந்து ஆக்சுவலா ரூட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளாகட்டும், மூட நம்பிக்கைகளாகட்டும், இல்ல நம்பிக்கைகளாகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ஊர் பக்கம் போகும்போது நிறைய கதைகள் பேசுவாங்க. இங்க போகாத, இதுக்கு இந்த பக்கம் போகாத, முனி அடிச்சிரும், இல்ல இது அடிச்சிரும், சாமி பேரும் சொல்லுவாங்க, இல்ல கெட்ட சக்தி பேரும் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த நம்பிக்கைகள் வந்து இந்த கிராமத்துடைய பாரம்பரியமா அவங்களுக்கு வர்ற ஒரு விஷயம். ஆனா சிட்டில இருந்து உள்ள போற ஆளுங்க வந்து அதை பத்தி தெரியாம அதிக பிரசங்கித்தனம் பண்ணி, அதனாலதான் படம் ஆரம்பிக்கும் போது சில எல்லைகளை வந்து கடக்க கூடாதுன்னா அது கடக்க கூடாதுதான். இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதினா உள்ள போகாது. நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணீங்கன்னா இயற்கை அதுக்கான வேலையை செய்யும். இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுங்கிறத வச்சு உருவான ஒரு கற்பனை கதை மட்டும்தான் சார். இல்லாம அந்த காடு அழிப்பு, இயற்கை வளம் சேதாரம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கனெக்ட் இல்லை. இல்ல அந்த மாதிரி இல்ல சார். இல்ல இல்ல அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி இதுல இல்ல சார். இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதையா தான் வந்திருக்கு சார். டைரக்டர் சார், இங்க 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 மேல சார். சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார், நீங்க ப்ராப்பர் பேய் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தமிழ் சினிமாவில் வந்து ஹாரர் மூவிஸ் வர்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது வந்து இப்ப காமெடியா மாறிட்டுருச்சு. பிளஸ் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் கிளாமரா மாறிடுச்சு. ஒரு ப்ராப்பர் பேய் படமா ஆக்கிறதுக்கு என்னென்ன வேலை இதுல நீங்க பண்ணிருக்கீங்க? இப்ப நீங்களே அதுல ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் சொல்லிட்டீங்க சார். காமெடி அண்ட் கிளாமர் அது ரெண்டுமே இதுல இல்ல சார். அண்ட் கதை அப்படிங்கிறது என்ன எங்கேஜிங்கா ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஹாரர் மூவி லவர் அப்படின்னு சொல்றவங்க வந்து ஹாரர் மூவியை வந்து நான் ராத்திரி உட்காந்து 12 மணிக்கு எந்த பயமுமே இல்லாம நான் பாப்பேன்னு சொல்றவங்க ஹாரர் மூவி லவரே கிடையாது சார். ஹாரர் என்ஜாய் பண்றவங்க என்னன்னா இந்த தியேட்டர்ல வந்து அந்த ஜம்ப் ஸ்கேர் மொமெண்ட்டையும் அட்ரினலினையும் என்ஜாய் பண்றவங்க தான் ஹாரர் மூவி லவர்ஸ். நான் அந்த மாதிரியான ஒரு ஹாரர் மூவி லவர். ஒரு மொமெண்ட் ஆடியன்ஸுக்கு நம்ம பிரசன்ட் பண்றோம் அப்படின்னா அது அவங்கள பயமுறுத்தணும். அதுதான் ஹாரர் மூவி. ஹாரர் காமெடிங்கிறது ஒரு ஜானர் தான். அதுலயும் படங்கள் வரணும், ஸ்பூஃப் மூவிஸ் வரணும். அதுக்கான ஆடியன்ஸுமே தனியா இருக்காங்க. பட் பியூர் ஹாரர் லவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் நான் இருக்கேன் சார். அதனால என்னோட ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கன்னா நான் என்ன கொடுத்தா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்குங்கிறத யோசிச்சு தான் நாங்க எழுதணும். சோ சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க பிரேக் பண்ணுங்கிறதுல தெளிவா ஃபர்ஸ்ட் டோன்ட்ஸ் மட்டும் எழுதிட்டோம் சார். அதுல வந்து இந்த பியூர் ஹாரர்ல வந்து எங்களுக்கு காமெடியாவோ ரொமான்ஸாவோ ஆங்கிள் தேவையில்லை. ஒரு கதை சொல்றோம், ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போ, இதுதான் ப்ராப்ளம், இதுல இருந்து என்ன சொல்யூஷனா இல்லையாங்கிறது மட்டும் தெளிவா கிளியர் நரேஷன்ல வந்து கிளியரா இருக்கணும். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ணோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மெயினா எனக்கு ப்ரொடக்ஷன்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து எனக்கு இந்த எலிமெண்ட் வேணும், அந்த எலிமெண்ட் வேணும், பிசினஸா வேணும், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கணுங்கிற மாதிரி அவங்க எதுவுமே சொல்லல. இப்படிதான் நீங்க கதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இதே மாதிரி சொல்லுங்கிற ஃப்ரீடமும் எனக்கு இருந்தது. அது இல்லைன்னா அந்த பியூர் ஹாரர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு உருவாயிருக்குமாங்கிறது தெரியல. பட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹோம் ஒர்க் பண்ணி முன்னாடி எல்லாம் லாக் பண்ணிட்டு தான் சார் ஷூட்டுக்கே போனோம். சார் டைரக்டர் சார், இப்பதான் சொன்னா பாலசரவணன் இருக்கிறாருன்னு. நீங்க கிளாமர் இல்ல, காமெடி இல்ல, நீங்க அப்ப காமெடி இருக்கோ? இல்ல, பாலசரவணன் இருக்காரு, காமெடி இல்லைன்றத பத்தி கேட்கலாம். கிளாமருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் எனக்கு புரியலையே. இல்லடா அதான் நான் சொல்லுங்க. கிளாமர் எங்க எனக்கு புரியலையே. நான் இத்தனை நாள் காமெடி பண்ற நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப தெரியுது. ஓகேண்ணே. அதானே நமக்கு எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப நாளாவே ஒரு ஆசைனே. ஒரு குணச்சித்திர கேரக்டர் நடிக்கணும், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடிக்கணும், ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு எல்லா கேரக்டரும் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அது நம்ம நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா? ஷேர் பண்ணும்போது நம்ம நண்பர்கள் அவங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் போது அது நம்ம கொடுக்கும்போது ஓகே இனிமே இப்படி போகணும், அதாவது காமெடியும் பண்ணணும், இந்த மாதிரியான சீரியஸ் கேரக்டர்களும் பண்ணணும், ரெண்டையும் கலந்து பண்ணணும்ன்றதானே நம்மளுடைய ஆசை. பாலசரவன் ஆமா அதான் சொன்னாப்லேனே, அதை கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கார்த்திகா இல்லைனா அடுத்து ஒன்று கேட்டுட்டு இருக்கோம். நான் ஸ்கிரிப்ட் அவரது ஃபைனலைஸ் ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுல கதையின் நாயகனாக பாலசரவணன் உங்களுக்கு பாலசரவணன் இங்க
நிறைய பேர் சொன்னாங்க பாலசரவணன் நிறைய வெயிட் போட்டிருந்தாங்க, இப்ப வந்து வெயிட் கம்மி பண்ணிட்டாங்கன்ட்டு. மறுபடியும் வெயிட் போட்டீங்கன்னு? ஆமா, மறுபடியும் இப்ப நீங்க வெயிட் போட்டீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சிம்பு சார் பாத்தீங்களா? இப்ப சிம்பு சார் வந்து இந்தியன் 2ல வந்து வெயிட் போட்டா ரொம்ப கஷ்டம், நடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்ட்டு. ஏன்னா நீங்க ஏற்கனவே அவர் கூட நடிச்சிருக்கீங்க. ஆமா. அவர் ஏதாவது சொன்னாரா வெயிட்? அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு அவரு கொடுத்த ஒரு அட்வைஸா வந்து ரொம்ப பெருசா ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பசிய வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா நல்லா நமக்கு சாப்பாடு போட்டுருங்க, விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து குழந்தையா இருக்கும் போதே சொல்லலாம். அம்மா அப்பா நல்லா சாப்பாடு போட்டு நமக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து கம்ஃபர்ட்டா தான் வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த பசிங்கிறத நம்ம அனுபவிச்சதே கிடையாது இல்லையா? அப்ப அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இதை எப்படி நீங்க அச்சீவ் பண்ணீங்க? கிட்டத்தட்ட 40 கிலோ குறைச்சாரு அவரு. இதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க? நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் குறைக்க வேண்டியது இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க டயட் என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணீங்க, அது உங்களுடைய கம்ஃபர்ட். ஆனா ஒரே ஒரு ஃபீல், அந்த பசிங்கிறது இது வரைக்கும் நம்ம இத்தனை வருஷத்துல அனுபவிச்சிருக்க மாட்டோம். எத்தனையோ பேர் பசியால தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை வந்து தங்களோட வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்து பார்ப்போம்னு யோசிங்க, இதை அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை அச்சீவ் பண்ணேன். 30 கிலோ குறைச்சேன் 3 மாசத்துல. சஞ்சய் சார், ஜெய்சங்கர் சார வெள்ளிக்கிழமை ஹீரோ அப்படிம்பாங்க. அவ்வளவு படங்கள் நடிச்சாரு, 200 படங்கள், எல்லாமே நிறைய வெற்றி படங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளவு கூட்டம். ஆனா இப்பவும் வெள்ளிக்கிழமை நிறைய தமிழ்ல படம் ரிலீஸ் ஆகுது, ஆனா கூட்டம் இல்ல, பெரிய வெற்றி படம் அமைதில்லை. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்புறம் இப்ப உள்ள ஹீரோக்கள்ல கொஞ்சம் ஒரு சாயல் மாதிரி இருக்குன்னா ஜெய்சங்கர் சார் மாதிரினா யாரும் சொல்லுவீங்க? சாயல் பார்த்தா நான் தான் சொல்லணும், ஆனா நான் ஹீரோ பண்ண முடியாது, விஷயம் வேற. சரிங்களா? ஸோ ஹீரோஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்போடைய டைம்ல இட் வாஸ் டோட்டலா டிஃபரெண்டா இருந்துருங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஹீரோஸ். ஸோ மாத்தி மாத்தி எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், அப்புறம் அப்பா முத்துராமன் சார், அப்புறம் ரவிச்சந்திரன் சார். ஸோ இது ஒரு 5-6 பேர் 8 பேர் தான் இருந்தாங்க. ரெண்டாவது மீடியா கூட பாத்தீங்கன்னா ஒன்லி தியேட்டர்ஸ். அப்ப சேட்டலைட்ல ஓடிடில எதுவுமே இல்ல. சோ எல்லா பீப்புளுமே தியேட்டர்ஸ் போய் வந்து தான் பார்ப்பாங்க. சோ தட் வாஸ் மீடியா பார்ட் ஆஃப் இட். இன்னைக்கு டோட்டலா மாறி இருக்கு. அப்ப இருந்த டைம் வேற, இப்ப இருந்த டைம் வேற. அண்ட் ரிகார்டிங் மூவிஸ் நாட் கம்மிங் அவுட் நான் சொல்ற மாதிரி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்னைக்கு சொல்ற மாதிரி இன்னைக்கு ரிக்ரேஷன் தமிழ் இருக்கு, ஓடிடி மார்க்கெட் இருக்கு, அப்புறம் டிவி சீரியல்ஸ். ஸோ நிறைய பேர் இப்ப தியேட்டருக்கு இன்னைக்கு போனாலே பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் போனாலே 2000, 3000 மினிமம் ஆகுது பாப்கார்ன் வாங்கி டிக்கெட் வாங்கி போறதுக்கு. ஸோ தியேட்டருக்கு நீங்க போனீங்கன்னா ஸ்டோரி ஷுட் பி குட். ஸ்டோரி நல்லா இருந்தாதான் தியேட்டருக்கு நீங்க ஆடியன்ஸ் வராங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஷோல உட்காந்து டைப் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கச்சே படம் இப்படி இருக்குன்னு மெசேஜ் போயிடுது வெளில. அதுக்கு மீறி தியேட்டருக்குள்ள வரணும் ஸ்டோரிஸுங்க. ஸ்டோரி நல்லா எடுத்து டெஃபினட்டா நல்ல ஸ்டோரி கிளிக் ஆகும். இப்ப மகாராஜா வந்தது, விஜய் சார் நல்ல கிளிக் ஆச்சு. ஸோ ஸ்டோரி இஸ் த பேஸ் பாயிண்ட். ஸ்டோரி பேக் போன இருந்து 100% நல்லா இருந்தா தியேட்டருக்கு ஆளுங்க வருவாங்க. சோ ஸ்டோரி அதான் தட்ஸ் வாட் திருப்பி அதான் சொல்லி வேலூஸ் நாங்க அதான் கான்சன்ட்ரேட் பண்றோம். பிகாஸ் எங்களுக்கு ஸ்டோரி நல்லா இருக்கணும். we want to encourage new directors so that audience will come to the theatre. அது எங்களுடைய மெயின் குறிக்கோளா இருக்கு எங்களுக்கு. ஹோப்ஃபுல்லி we should achieve that. முரளி சார், நீங்க ரொம்ப நாளா படம் பண்ணிருக்கீங்க, ஆனா நிறைய ஸ்ட்ரகிள் வந்து சந்திச்சுன்னு இருக்கீங்க. ஆனா என்னன்னா சில நேரத்துல நீங்க சொல்லுவீங்க, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் மேல வந்துருவேன். நீங்க லாஸ்ட் நடிச்ச படம் வந்து தொப்பி ஒரு படம், சரிங்களா? அந்த படமும் இதே மாதிரி ஒரு லீடு தான் வரும், இதே லீடு தான் வரும். சோ இது அந்த படத்துக்கும் இந்த படம் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஏன்னா நீங்க நடிச்சிருக்கீங்களா வந்து ஹீரோவா ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா ப்ரோ, அது வேற ப்ரோ. 2015 ஓவர் த நைட் ஆஃப் சக்சஸ் வந்து இட் கம்ஸ் வித் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. 10 வருட கால உழைப்பு தான் ஒரு நாள் நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமை வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 10 வருஷ காலம். சோ அந்த 10வது வருஷத்துல இருக்கேன்னு நம்புறேன். சோ நான் இப்போ அதுக்கப்புறமா நான் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என்ன அப்படின்னா, நல்ல படத்துல இருக்கணும், நல்ல படைப்புல இருக்கணும். அது வந்து ஓரமா வந்துட்டு போனாலும் ஓகே. நந்தலாலான்னு ஒரு படம், அந்த படத்துல நாசர் சார் ஒரு சில மணி துளிகளுக்கு மட்டுமே அப்படின்னு கீழே டைட்டில் போட்டு லாரி ஓட்டுற டிரைவரா வந்திருப்பாரு, தூங்கிட்டே வண்டி ஓட்டிருப்பாரு அந்த படத்துல. சோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அங்க எடுத்துக்கிட்டது தான் இப்ப எந்த படத்துல நல்ல படத்துல நான் இருக்கணும்ன்றது மட்டும்தான் நான் சொல்றேன். இதுமே வந்து நான் அந்த படமே தொப்பி வந்து ஹாரர்ன்றத ரிவீல் பண்ணல. படம் கடைசியா பாக்குறப்பதான் அந்த ஹாரர்ன்றது இருக்கும், அது சரியா வந்து கொண்டு போய் சேர்க்கல. பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஹாரருங்க. இதை சொன்னாங்களா இல்லன்னு தெரியல. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர் அப்படின்றது யாருமே மென்ஷன் பண்ணலன்னு நினைச்சு சொல்லிட்டீங்களா? அப்ப தூங்கிட்டேனா? இல்ல ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர் இந்த படம். ஃபர்ஸ்ட் அது ஹின்ஸ், அது இந்த படத்தோட யூஎஸ்பியே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர். ஹாரர்னாவே நம்ம வந்து படங்கள் பார்த்தோம் இருட்டுல தான் இருக்கும், திடீர்னு இந்த மோல் வந்து பேய் நிக்கும், அது இருக்கும். வெளிச்சத்துல முதல் தடவை நீங்க வந்து பேய் படம் பார்க்க போறீங்க. அந்த பேய் படம் உங்களை பயமுறுத்த போகுது.
சீட்டோட எட்ஜில் நீங்க உட்காந்து படம் பார்ப்பீங்க. அதுக்கு டெஃபினட்டா நான் 100% ஷர்ட்டா சொல்லுவேன். அண்ட் இன்னொன்னு நான் செம்மையா ஒன்று சொல்லிக்கிறேன், செம்ம கியூட்டா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் வந்து சார் வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், வேற லவ்லி சார், லவ்லி சார், நீங்க மேடம் எந்திரிச்சு வரப்போ என்னையா நானா அப்படின்னு நீங்க கேட்டீங்க பாருங்க, கேட்டு வந்தது செம்ம சார். பட் விரோஸ் டீம் வேற லெவல் கலக்கிட்டீங்க, நீங்க எல்லாம் அண்ணனுங்க தான் எங்களுக்கு. பட் இந்த மாதிரி நாங்களும் அடுத்ததுல பண்ணணும். தேங்க்ஸ் சோ மச் சார். அண்ட் வந்து சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போகாம ஒரு சில பேர் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், கண்ணெல்லாம் தேடிட்டே இருந்துச்சு, யாரெல்லாம் காது கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நீங்களும் சூப்பர் தலைவா, வேற லெவல் தலைவா. தேங்க்ஸ் தலைவா. அண்ணா ஹேட்ஸ் ஆஃப்னா, நீ ஹேட் போட்டிருக்க, உனக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி தலைவன் எப்பயுமே வந்து என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம், உங்க பேர் மறந்துட்ட தலைவா நீ, ஆனா முரளின்னு சொல்லி என்ன கூப்பிட்ட பத்தியா, ஒவ்வொருத்தரையும் ஏத்தி மாறன் மோகன் ப்ரோ, மைக் மோகன் அப்போனா இப்போ நீங்க மைக் மோகன், நீங்க ரொம்ப ஸ்வீட் தலைவா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நான் வந்து சும்மா ஓரமா உட்காந்துட்டு போலாம் தான் வந்தேன், கீழே உட்காந்து கை தட்டிட்டு போலாம் தான் வந்தேன். ராம் பிரதருக்காகவும் கோகுல் பிரதருக்காகவும் மேடை ஏத்துனாங்க. சோ அங்க என்னால இந்த கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமே, சரிங்க யாராவது ஒருத்தங்க எல்லாருமே கேட்டுருணுமே, இதை கரெக்டா வந்து கொண்டு போய் சேர்த்துடணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க எல்லாருமே சூப்பரா பண்றீங்க தலைவா. தேங்க்ஸ் தலைவா, தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் அலாட். ஒவ்வொருத்தவங்களும் காது கொடுத்து கேட்டு பின்னாடி அந்த தலைவன் கண்ணாடி போட்டுட்டு சூப்பர் தலைவர், இது மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுங்க ப்ளீஸ். அதே மாதிரி பின்னாடி சேனல்ல, நம்ம சேனல்ல இருந்து வந்திருக்கவங்க எல்லாம் கேமரா ஆன் பண்ணிட்டு உட்காராம, நானும் அங்கதானே இருந்தேன், நானும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் கொஞ்ச நாளா. சோ எல்லாருமே வந்து கவனிச்சிருக்கீங்க பாருங்க. தேங்க்ஸ், தேங்க்யூ. லைவ் வரையா? ஐயோ ஓகே. ஹாய் ஹாய் ஹாய், எல்லாம் பாத்துறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, ஒவ்வொரு சேனலையும் நீங்க பாத்துறீங்க. இங்க தம்பி தீபக் வேற வந்திருக்கான், வேற யார் வயலன் சேனல் வேற நம்மளுக்கு இருக்கு. என்னது உனக்கு சேனல் என்ன சொல்லு? டைரக்டர் முடிச்சிடலாமா? டைரக்டர் கேட்டலாம். இல்ல பிரஸ் மீட் உங்களுக்காக நான் பண்றேன். தேங்க்யூ 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 சோ மச். டைரக்டர் சார் சொல்லுங்க சார். பேங்க்ல இருந்து வரும்போது ஈஸியா பேங்கே அப்ரோச் பண்ணி நீங்க கடன் வாங்கிடலாம். அதை விட்டுட்டு என் ப்ரொடியூசர் USA ஜெய்சங்கர் சாருடைய பையன் இவங்களாம் பிடிச்சிங்க. பேங்க்ல இருந்ததுனால சார் அது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். மேனேஜரா இருந்திருக்கேன் சார், லோன் கொடுக்கறதுக்கு லோன் வாங்குறது எவ்வளவு. லோன் கொடுக்க மாட்டாங்க. மேனேஜரா இருந்த நீங்களே நிறைய மைண்ட் வச்சிருப்பீங்களே எப்படி வாங்கலாம்னு. சார் உள்ள 5 கோடி ரூபாய் கேஷ் இருக்கும், 5 ரூபா கூட எடுக்க முடியாது. ஒய்ஃப் வச்சு வாங்கிட வேண்டியதானே சார்? யார வச்சாலும் கொடுக்க மாட்டாங்க சார், வாய்ப்பே இல்ல சார். பேங்க்ல இருந்து வெளியில வந்தாச்சு, ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தேர்ந்தது வந்து அது வேற ஒரு ஜேர்னி சார். பேங்க் வந்து அது ப்ரொஃபஷனா போச்சு, இது பேஷனை நோக்கி வெளியில வந்து தொடங்கியாச்சு. எப்படி யுஎஸ்ஏல இருந்து பிடிச்சிங்க ஜெய்சங்கர் சார், எப்படி பிடிச்சிங்க சார்? அதுதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆலிஸ் சூரி 2 பேர் மூலமா கனெக்ட் ஆனது. அதான் உள்ள வந்ததுமே ஆலிஸ் தான் தேங்க்ஸ் சொன்ன, தேங்க்யூ சோ மச், பேச்சு வெளிச்சம் பாக்குது உங்க மூலமா வருதுன்னு சொல்லிட்டு. இட் ஆல் ஹேப்பன் பாசிட்டிவ்லி சார், எல்லாமே நல்லா முடிஞ்சதுன்னு நான் நம்புறோம். டேரக்டர் சார். சார் சொல்லுங்க சார். இந்த படம் பேச்சு சார், இந்த பேச்சு படம் ட்ரைலர் பார்த்தோம் நாங்க. இது வந்து நான் என்ன ஒரு படத்தோட ஒப்பிடுறேன்னா, குயிக் பிளேஸ் படம் பாத்திருக்கீங்களா? இங்கிலீஷ் சரிங்களா? அந்த படம் வந்து இதே ஜானர்ல தான் இருக்கும். சோ வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி தான். ஒருவேளை அந்த படத்தோட ஜானர் தூக்கி எடுத்து இதுல இறக்கிறீங்களா? இங்கிலீஷ் படம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, சோ வந்து தமிழ் படத்துல ஏமாத்தலாம் தமிழ் ஆடியன்ஸ் சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இல்ல சார், அப்படி பார்த்தா நிறைய இருக்கு சார். பேர்ட் பாக்ஸ்னு ஒரு படம் இருக்கு, ஓகே. அப்புறம் ஈவில் டெட், கான்ஜூரிங் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களையுமே வந்து நம்ம ஒப்பிடலாம். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு படம் பாக்குறோம், இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். குவைட் பிளேஸுமே வந்து அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் சார். பிளேர் விச் ப்ராஜெக்ட் அப்படிங்கறதுல இருந்து தான் ஆரம்பமே. ஏன்னா 1970s 80sலயே வந்து பயமுறுத்தி இருப்பாங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் சொல்லிட்டு. ஸோ ஹாலிவுட் மூவிஸ்ல இருந்து எல்லா மூவிஸோட இன்ஸ்பிரேஷனுமே இதுக்குள்ள இருக்கு. ஹாரர் படங்கள் பார்த்து பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சு எடுத்தோம். அந்த மாதிரியான விஷுவல்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது அப்படியே எடுத்து கொண்டு வந்து வைக்கணுங்கிறதுனால இல்ல சார். கண்டிப்பா இது ஒரு டிஃபரெண்டான மூவி, நீங்க பார்க்கும்போது தெரியும். பட் குவைட் பிளேஸ் ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், அது ஒரு அருமையான படம். ஆனா ஒரே நிமிஷம், ஒரு 3 பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் மறந்துட்டேன், அது மட்டும் கேக்குதா? காஸ்டியூம் டிசைனர் பிரீத்தினா, அவங்க இந்த படத்துல என்ன ரோல் பண்ணிருக்காங்க. அவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்கனால வர முடியல. அவங்க தேங்க்ஸ், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். PRO தர்மா அண்ட் சுரேஷ், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான தேங்க்ஸ் வந்து சிக்ஸர் என்டர்டைன்மெண்ட் தினேஷ். அவர் இங்க வந்துட்டாரான்னு தெரியல, வந்திருந்தா இங்க வாங்க. அவரு இப்ப இந்த ரிலீஸ்க்கு எனக்கு பயங்கரமான சப்போர்ட் அவர் தான் பண்ணிருக்காருன்னா, ஃபார் மீட்டிங் எவ்ரிபடி அண்ட் எல்லாத்தையும் பட்ஜெட்குள்ள பண்றது, அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ணிருக்காரு. தேங்க்யூ தினேஷ். அப்புறம் இந்த போஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணது சூர்யா மேம், சூர்யா சார், ஜோ மேம்.
ஐஸ்வர்யா ராஜேஷ், விஜய் சேதுனா, அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் அண்ட் முருகதாஸ் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ வெங்கட் பிரபு சார் ஆல்சோ ஃபார் ரிலீசிங் தி ட்ரெய்லர். தேங்க்யூ ஸோ மச்.